அனைவருக்கும் வணக்கம். கண் திஷ்டி யாரை பார்த்தாலும் எனக்கு கண் திஷ்டி நிறையா இருக்குது, அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்குறாங்க. இந்த கண் திஷ்டிக்கான வர்ற காரணம் என்ன? இந்த கண் திஷ்டி யாரால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால தான் நமக்கு கண் திஷ்டியே வருது. இந்த கண் திஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது மாதிரி கண் திஷ்டிக்கான பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப் சேனலில். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு. இந்த கண் திஷ்டி ஏன் வருது, நம்ம பரிகாரம் பண்ணுறது அப்புறம். கண் திஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பதிவு. கண் திஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதை நம்ம சொல்கிறதுனால தான் இந்த கண் திஷ்டி நமக்கு வருது. இப்போ வீடு வாங்க போகிறோம், யாருக்காவது தெரிஞ்சவங்க இதை பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீடு வாங்க போகிறேன், வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லையில் என்ன ஆகுனா, அவங்க நினைப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் வீடு வாங்குற அளவுக்கு பணம் இருக்கா, வீடு வாங்கிட்டாலே அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் நமக்கு கண் திஷ்டி. நம்ம ஒரு வண்டி வாங்க போகிறோம், இல்லை கார் வாங்க போகிறோம், இது நம்ம யார்கிட்டயே சொல்லுவோம், இல்லை வாங்கினதுக்கப்புறம் சொல்லுவோம் இது மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன், கார். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, காரெல்லாம் வாங்கிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் நமக்கு கண் திஷ்டியாக வரும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப பிரச்சனையாக இருக்கும். வண்டி வாங்கி கார் வாங்குகிறோம், இது மாதிரி கண் திஷ்டி நிறையா இருக்குன்னா அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடமோ பொருளோ வாங்குறப்ப கண்டிப்பாக அதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம், தப்பு கிடையாது. நம்ம சொல்கிறதுனால என்ன ஆகுனா, இதுவே நமக்கு ஒரு கண் திஷ்டியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம்.